إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூடுமா இருந்தால் அந்த கூலர் தேவை போட்டுருங்க. தேவைண்டா சூடுமா இருந்துச்சுண்டா. அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது இந்த வளமையான தொடரும் இருக்கிறது. அதுக்கு நாம் போறதுக்கு முன்னால, அதாவது ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய ஒரு சுருக்கமான ஒரு சஃபர் மாதம் தொடர்பாக ஒரு 15 பயன்கள் அவர் குறிப்பிடுகிறார். அந்த சஃபர் மாதம், நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபர் மாதம் தொடர்பாக அந்த செய்திகளை மாத்திரம் நாம் அவசரமாக பார்த்து முடித்துவிட்டு நமது அந்த வளமையான தலைப்புக்குள் நாம் செல்வோம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபர் மாதத்தோடு தொடரப்பட்ட சில விஷயங்கள். இதிலே அவர்கள் முதல் பயனாக குறிப்பிடக்கூடிய விஷயம், அதாவது ஷஹரு சஃபர் ஹுவ அஷ்ஷஹரு ஸானி மின ஷுஹூரில் ஹிஜ்ரியதி பஅதல் முஹர்ரம். அதாவது இந்த சஃபருடைய மாதத்தை பொறுத்தவரையில் இது ஹிஜ்ரி ஆண்டின் 2வது மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மாதம். சஃபர் என்ற பெயர் ஏன் வந்தது, சஃபர் என்ற இந்த பெயர் வருவதற்கான காரணத்தை பற்றி அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது இஸ்வாரி மக்கத்த மின் அஹ்லிஹா இதா சாஃபரு ஃபீஹி, மக்காலிருந்து மக்கள் பயணித்து சென்று விட்டால் மக்கா காலியாகிவிடும் என்ற அடிப்படையில் இந்த பெயர், இதற்கு சஃபர் என்ற பெயர். இன்னொரு கருத்து இருக்கிறது, லி ஹுலூபி புயூதிஹிம் மின்ஹும் ஹீன யஹ்ருஜூன லில் கிதால் வல் அஸ்வார். அப்ப போருக்காக, அதே போன்று பிரயாணத்துக்காக அவர்கள் வெளிப்பட்டு செல்கின்ற போது அவர்களது வீடுகள் காலியாகிவிடும். அதனால் இந்த பெயர் சொல்லுவாங்க சஃபிர் அல் மகான். சிஃபர் என்ற வார்த்தைக்கு தான், சிஃபர் என்ன, ஜீரோ. அப்ப சஃபிர் அல் மகான், அப்ப இடம் காலியாகி விட்டது. இதா ஹலா, அவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டால் என்ற அந்த பொருளை தான் இது பயன்படுத்தப்படுது. எனவே அருமையான சகோதரர்களே, இந்த பெயர் ஏன் வந்தது என்ற முதலாவது காரணம் இப்ப நமக்கு தெரியும். சஃபருக்கு முன்னால் உள்ள மாதங்கள் நீங்க கவனிச்சீங்கடா, அந்த மாதங்கள் என்ன மாதங்கள்? புனிதமான மாதங்கள், அப்படித்தானே? துல் காதா, துல் ஹஜ், முஹர்ரம், இவைகள் எல்லாம் புனிதமான மாதங்கள். புனிதமான மாதங்கள் என்று சொல்லும் போது அதில் என்ன தடை செய்யப்பட்டிருந்தது? போர் புரிவது. எனவே அவர்கள் சஃபர் மாதத்தில் என்ன செய்வாங்க? போருக்கு தயாராகி விடுவார்கள், போருக்காக புறப்பட்டு செல்வார்கள் என்ற அந்த ஒரு அடிப்படையும் இதில் இருக்கிறது. இன்னும் சில வருடங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது முஹர்ரத்துடைய புனிதத்துவத்தை எதுக்கு கொடுப்பாங்க? சஃபருக்கு கொடுப்பாங்க. புரியுதா சொல்றது? கொடுத்து விட்டு முஹர்ரத்தில் என்ன செய்வாங்க? போர் செய்வார்கள். என்ன செய்வார்கள்? போர் செய்வார்கள். அப்படி என்ற ஒரு அல்லாஹ் தஆலா இதை குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இன்னமன் நஸியு ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர் என்று சொல்கிறான். இது குஃப்ரை அதிகப்படுத்தக்கூடிய விடயம் என்று சொல்கிறான். இவ்வாறு இவர்கள் செய்வது என்பது, ஒரு வருடம் அதை ஹலாலாக்குறது, ஒரு வருடம் என்ன செய்யறது? அதை புனிதமாக ஆக்குறது. அப்ப எனவே இது அல்லாஹ்வுடைய சட்டத்தை இவர்கள் மாற்றக்கூடிய இந்த வேலையை செய்தார்கள். புரியுதா சொல்றது? என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை கடுமையாக கண்டிக்கின்றான்.
அப்ப பாருங்க, மூன்றாவது விஷயம் அதான் சொல்றாரு, கானலில் அரபி ஃபி ஷஹரி சஃபரானி முன்கரானி அதீமான். அதாவது அரபுக்களுக்கு மத்தியில சஃபர் மாதத்துல மோசமான 2 காரியங்கள் இருந்தன, வெறுக்கத்தக்க மோசமான 2 விடயங்கள் இருந்தன. அதில் முதல் விடயம் என்ன? அத்தலாஉ ஃபீஹி தக்தீமன் வ தஅഖீரா. இந்த மாதத்தை முற்படுத்தி பிற்படுத்தி விளையாடக்கூடிய இந்த வேலையை இவர்கள் செய்தார்கள். இந்த மாதத்தை சஃபர முஹர்ரமாக்குறது, முஹர்ரத்தை சஃபராக்குறது, இப்படி இந்த மாதத்தை என்ன செய்வது, இதை முற்படுத்தி பிற்படுத்தி இவ்வாறு என்ன செய்தார்கள், அதனுடைய புனிதத்துவத்தை இவர்கள் மாற்றினார்கள். இந்த ஒரு மோசமான வேலையை இவர்கள் செய்தார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா நாங்கள் ஓதி காட்டிய வசனம் சூரத்து தௌபாவுடைய 37வது வசனம் என்ன செய்து, இவ்வாறு இவர்கள் இந்த மாதத்துடைய இந்த புனிதத்துவத்தை இவ்வாறு மாற்றியது என்பது ஒரு குஃப்ரான விடயம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் எச்சரிக்கிறான். எனவே இவர்களுடைய வசதிக்காக என்ன செய்வது, ஹலாலை ஹராமாக்குவதற்கும் ஹராமை ஹலாலாக்குவதற்கும் இவ்வாறு செய்தார்கள். எனவே இது இவர்கள் செய்த ஒரு மோசமான காரியம், ஒரு மோசமான விடயம். இரண்டாவது விடயம் என்ன, சஃபர் மாதத்தில் காணப்பட்ட இன்னும் ஒரு மோசமான விடயம் என்ன இவர்களிடம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இந்த மாதத்தை ஒரு பீடையான மாசமாக கருதினார்கள். இதை இவர்கள் ஒரு பீடைக்குரிய மாதமாக கருதினார்கள். ஃபகத் கான இஅ்திகாதுஹும் ஃபீ ஸஃபரி மஸ்மூமா. இது ஒரு மோசமான மாதம் என்ற ஒரு நம்பிக்கை இவர்களிடம் இருந்தது. ஃபஅப்தலல் இஸ்லாமு ஸாலிக். இஸ்லாம் இதை என்ன செய்து விட்டது, இஸ்லாம் இதை முழுமையாக நிராகரித்து விட்டது. இஸ்லாம் முழுமையாக இதை நிராகரித்து விட்டது. என் அருமையான சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹுடைய தஅவாவுல இது ஒரு முக்கியமான பகுதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய தஅவாவை பொறுத்தவரையில அவர்கள் எப்படி மக்களை நன்மையின் பால் அழைத்தார்களோ, நன்மையின் பக்கம் அழைத்தார்களோ, அதே போன்று அவர்களிடம் காணப்பட்ட இவ்வாறான இந்த தவறான நம்பிக்கைகளையும் என்ன செய்தார்கள், அவர்களிடமிருந்து முழுமையாக நீக்கினார்கள். அவைகளை அல்லாஹ்வுடைய தூதர் பூண்டோடு அழித்தார்கள். இது ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறது, மக்களுடைய எதிர்ப்பு வரும், மக்கள் எதிர்ப்பார்கள் என்பதற்காக இவ்வாறான விஷயங்கள்ல கண்டும் காணாமலும் இருப்பார்கள். அப்படி அல்ல, அவரிடம் காணப்பட்ட இவ்வாறான தவறான நம்பிக்கைகளையும் பூண்டோடு அல்லாஹ்வுடைய தூதர் அழித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஷவ்வால் மாதத்தையும் எப்படித்தான் கருதினாங்க, திருமணம் அந்த மாதத்துல திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு நம்பிக்கை அவரிடம் காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தது எந்த மாதம் தான், ஷவ்வால் மாதத்தில். எனவே அவர்கள் செயல்படுத்தியும் என்ன செய்தார்கள், அவ்வாறான அந்த தவறான நம்பிக்கைகளை இல்லாத ஒழித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அப்ப ஜாகிலிய கால மக்கள் செய்த அந்த தவறை நாம் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் இருந்து கொண்டு செய்யக்கூடாது. நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜிலே என்ன சொன்னார்கள், அந்த ஜாகிலிய அனைத்து பழக்க வழக்கங்களும் தகுத்த கதமை என்று சொன்னார்கள், எனது பாதங்களுக்கு கீழ் என்றார்கள். அதற்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லை, அதற்கு அவ்வாறான நம்பிக்கைகளுக்கு எந்த ஒரு பெருமதியும் இல்லை. அப்ப அதை நாங்க திரும்ப என்ன செய்யக்கூடாது, அவ்வாறான ஜாகிலிய நம்பிக்கைகளை நாம் மறுபடியும் தூக்கி நிறுத்தக்கூடாது. அவைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியவர்கள் 3 என்றான். மிகவும் கடுமையான கோபத்துக்குரியவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில 3 என்ற அந்த ஹதீஸ்ல, புகாரில வர செய்தியில அப்படி அவங்க சொல்றாங்க, யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜாகிலிய நடைமுறைகளை உருவாக்க விரும்புகிறாரோ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஜாகிலிய நடைமுறைகளை யார் உருவாக்க விரும்புகிறார்களோ அவர்களும், ஜாகிலியனா என்ன, அந்த மௌத்தீக அறியாமை இவ்வாறான அந்த பழக்க வழக்கங்களை கலாச்சாரங்களை யார் உருவாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கடுமையான கோபத்துக்குரியவர்கள் என்று எச்சரிக்கை வருகிறது. அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை இவ்வாறான இந்த தவறான அந்த சிந்தனைகளை நம்பிக்கைகளை அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து அகற்றினார்கள். அந்த அடிப்படையில நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த சஃபர் மாதம் ஒரு பீடையான மாதம் என்று நாம் நம்பக்கூடாது, அவ்வாறு சொல்லக்கூடாது. அது தவறானது, அது பிழையானது என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. இது ஒரு ஜாகிலிய ஒரு செயல்பாடாகத்தான் மார்க்கம் படுத்துகிறது. ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா புகாரியில 5707, முஸ்லிம்ல 2220 அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா அதுவா வலா தியரா வலா ஹாமா வலா சஃபர் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா,
அதாவது தொற்று நோய் என்பது கிடையாது. லா அதுவா வலா தியரா, அதே போன்று இந்த பறவை சகுனம் என்பது கிடையாது. வலா ஹாமான்னு சொன்னா ஆந்தை சகுனம் என்பதும் கிடையாது. வலா சஃபர், சஃபர் பீடை என்பதும் கிடையாது. இதற்கு விளக்கம் சொல்லும் போது ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதுல்லாஹ் சொல்றாங்க, லா அதுவானா என்ன? தொற்று நோய் இல்லை என்று சொன்னால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நஃபிஉன் லிஇஅ்திகாதி அஹ்லில் ஜாஹிலிய்யா அன்ன ஹாதிஹில் அம்ராத் துஉதி பிதப்இஹா மின் கைரி இஅ்திகாதி தக்தீரில்லாஹி லிதாலிக். அப்ப இங்க தொற்று நோய் இல்லை என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏனைய ஹதீஸ்களை நாம் இணைத்து இங்க விளக்கம் சொல்லும் போது, ஜாஹிலிய காலத்தில் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், அது என்ன செய்யுது? அந்த நோய் என்பது அதுவாக தொற்றிக்கொள்ளும், அதற்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது என்ற இந்த நம்பிக்கையை தான் நபி அவங்க என்ன செய்தாங்க? இல்லை என்று சொன்னார்கள். அந்த நோய்க்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது, அந்த நோயாகவே என்ன செய்யும்? தொற்றிக்கொள்ளும். இதைத்தான் நபி அவர்கள் இல்லை என்று சொன்னாங்க. இப்படித்தான் ஜாஹிலிய காலத்தில் நம்பினான். ஆனால் எது உண்டு? அல்லாஹுடைய நாட்டப்படி, அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தொற்றிக்கொள்ளும் என்பது என்னது? அது இருக்கிறது. புரியுது சொல்றது? அது மார்க்கத்தில் உண்டு. அல்லாஹுடைய நாட்டப்படி நிகழும், அல்லாஹுடைய நாட்டப்படி ஒருவருக்கு அது தொற்றிக்கொள்ளும் என்பது அது உண்டு. ஆனால் எது இல்லை? அதாவது அந்த நோயை என்ன செய்யுது? அந்த நோய்க்குத்தான் சக்தி இருக்கிறது, அந்த நோய் தொற்றிக்கொள்ளும். இப்படி மார்க்கம் இதை ஜாஹிலியத் என்று சொல்கிறது. அனைத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அடுத்து வலா தியரான்னு சொன்னால், இப்ப தியரான்னு எங்களுக்கு தெரியும் என்ன? பறவை சகுனம். இப்ப பறவை சகுனம் என்பது ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னார்கள். இதுல பறவை சகுனம்னா இதெல்லாம் சகுனம் என்று மக்கள் கருதுவார்களோ அதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது. சகுனம் என்றொன்று மார்க்கம் இதை இப்படியான தவறான நம்பிக்கைகளை எல்லாம் முழுமையாக மார்க்கம் என்ன செய்கிறது? நிராகரிக்கிறது. இது ஒரு முக்கியமான பகுதி, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். என்றால் இன்று சில இடத்துல என்ன செய்யுது? இவ்வாறான இந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் குடிகொண்டு இருக்கிறது. இவ்வாறான தவறான நம்பிக்கைகள், புரியாம சொல்றது, அதாவது சில செயல்பாடுகளை, சில செயல்களை சகுனமாக கருதக்கூடிய நிலை, இதை மார்க்கம் முழுமையாக நிராகரிக்கிறது. அருமையான சகோதரர்களே, அன்று பறவை சகுனம் என்பது ஜாஹிலிய காலத்தில் எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சு? ஒரு பறவையை அவங்க ஒரு காரியத்துக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு பறவையை பறக்க விடுவார்கள். அந்த பறவை வலது பக்கமாக பறந்தால் அவனோட காரியத்துக்கு செல்வார்கள், அது இடது பக்கமாக பறந்தா அவன் அந்த காரியத்துக்கு செல்ல மாட்டார்கள். இப்படி என்ன செய்து ஒரு நம்பிக்கை, புரியுது சொல்றது? அப்ப இது போன்று என்று நமது சமூகத்திலும் பல வடிவங்களில் இவைகள் காணப்படுகின்றன. அப்ப உண்மையாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களை பொறுத்தவரையில இவைகள் எதுவும் அவரிடம் காணப்பட மாட்டார். நாங்க படித்த ஒரு முக்கியமான ஹதீஸ், இங்க நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஹதீஸ் என்ன? 70,000 பேர் எனது உம்மத்தில் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்ற ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா, அதில் உண்மையில் தகுதி உடையவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், அந்த தகுதிக்குரியவங்க யாரு என்று சொல்லும் போது சொல்கிறார்கள், இப்படியான தாக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்காது. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க? அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சகுனம் பார்க்க மாட்டார்கள், ஹதீஸ்ல வருகிறது. அதே போன்று அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. அவர்கள் ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். அதே போன்று நெருப்பால் அவர்கள் சூடிட்டுக் கொண்டு சிகிச்சை செய்ய மாட்டார்கள் என்று வருகிறது. அவர்கள் முழுமையாக வஅலா ரப்பிஹிம் யதவக்கல், அது அங்க கவனிக்க வேண்டிய விஷயம். வஅலா ரப்பிஹிம் யதவக்கல், அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவார்கள். இதுதான் அந்த சிறப்பு. பாருங்க, இங்க இந்த ஹதீஸ் ஏதாவது ஒரு அமல சொல்லுதா? கொஞ்சம் கவனிங்க. 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியில எல்லாம் எதோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள்? நம்பிக்கை, நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையில நாங்க எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும், நம்பிக்கையில எவ்வளவு நாங்க உறுதியாக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைப்பது நம்பிக்கைக்கு தான். அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைத்து செயல்படுவார்கள். குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். மிக அழுத்தமாக சொல்லப்படுது. அல்லாஹ் மிக அழுத்தமாக சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், நமக்கு அல்லாஹ் எதை எழுதினானோ விதித்தானோ அதை தவிர வேற எதுவும்
என்ன செய்யாது, எம்மை அணுகாது, நமக்கு நிகழாது. அவன் தான் எமது பாதுகாவலன். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, எப்படி முடிக்கிறான் வசனத்தை? மூமீன்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கட்டும். இவைகள் எல்லாம் என்ன, அதாவது நாம் இப்படியான நம்மோட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள், இவைகள் நம்மில் செல்வாக்கு செலுத்தக்கூடாது. தவக்குள் முழுமையாக ரப்பின் மீது இருக்க வேண்டும். எனவே நறுமையான சோழ நாங்க யார் மீதும் பழியை போடக்கூடாது. அப்படித்தானே? சிலரை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது பிடிக்காத ஒன்று நிகழ்ந்து விட்டால் அது அடுத்தவண்ட மேல பழிய போடுறது. ஏதாவது அவர்கள் என்ன செய்தார்கள், சாதித்து விட்டால் அந்த புகழை தன்னோடு சேர்த்துக் கொள்றது. இப்படியெல்லாம் நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலா ஹாமான்னு சொல்றாங்க. வலா ஹாமான்னு சொன்னா தாயிரும் யத்தீரு பில்லைல், அப்ப இரவில் பறக்கக்கூடிய ஒரு பறவை, ஆந்தை என்று சொல்ற என்ன, ஆந்தை. அப்ப இதை அவர்கள் என்ன செய்தார்கள், அதையும் ஒரு பீடையாக கருதினார்கள். அறியாமை காலத்தில் எப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால், யாத்தகிதுன அன்னல் மையித இதா மாத சாரத் ரூஹஹு அவ் இதாமஹு ஹாமா, ஏனி தாயிரும் யத்தீர், ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய அந்த ரூஹ், அவருடைய எலும்புகள் என்ன செய்யுது, அப்படி அந்த பறவைக்குள் வந்து விடுகிறது, அந்த பறவையாக மாறி விடுகிறது என்ற மாதிரியான நம்பிக்கை அவர்களிடம் காணப்பட்டது. இதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள், இதுவும் இல்லை, கிடையாது என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்பிக்கையில நம்மிடம் எங்கெல்லாம் கோளாறு இருக்கிறது என்று பார்க்க, நம்பிக்கையில நம்மிடத்தில் எங்கெல்லாம் கோளாறு இருக்கிறதோ அதை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவா பணியில, அவங்களோட மகத்தான அழைப்பு பணியில் இது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார் இந்த செய்தியில லா சஃபர் என்று சொல்றான். அதாவது லா சஃபர், சஃபர் இல்லை என்று சொன்னால், அப்ப இந்த இடத்துல என்ன விளக்கம் சொல்றாங்க என்று சொன்னால், அல்லதி கானல் அரபு யதஷாஅமூன பிஹி ஃபில் ஜாஹிலியா, அறியாமை காலத்துல அரபுக்கள் இந்த மாதத்தை ஒரு பீடையாக கருதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முழுமையாக நிராகரித்தார்கள். எனவே இவ்வாறு ஒரு பீடை என்பது எதில் கிடையாது, மினல் அஸ்மான், காலங்களிலோ நாட்களிலோ, புரியுதா சொல்றது, நேரங்களிலோ கிடையாது, இவைகளில் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஒரு நேரத்தில் ஒருவருக்கு நல்லது நடக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு என்ன செய்யும், ஒரு கெடுதி நடக்கும். அப்படித்தானே? ஒரு வீட்டுல திருமணம் நடக்கும், இன்னொரு வீட்டுல ஒரு மையத்து ஜனாசா நடக்கும். பாக்குறோமா இல்லையா? அவருக்கு அவருடைய நிகழ்வு என்னது, அவருக்கு அந்த நிகழ்வு சந்தோஷமாக இருக்கிறது, இவருக்கு இந்த நிகழ்வு கவலை அளிப்பதாக இருக்கிறது. அப்ப இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். புரியுதா சொல்றது? அப்ப எனவே இவைகளை எதோடு தொடர்படுத்தக்கூடாது, காலத்தோடு தொடர்படுத்தக்கூடாது. இவைகள் எல்லாம் எப்படி யுகத்தரு ஃபீஹில் கைர் வ யுகத்தரு ஃபீஹி ஷர். அப்ப இதில் நல்லதையும் கெட்டதையும் முடிவு செய்வது யாரு? அல்லாஹ். நல்ல ஒருவனுக்கு நல்லது நடக்கும், இன்னொருவனுக்கு என்ன செய்யும், கெட்டது நடக்கும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த விளக்கத்தை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூல்ல இதை குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இவைகளை காலத்தோடு தொடர்படுத்தக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் அற்புதமான மார்க்கம். இஸ்லாம் நமக்கு மிக அழகாக என்ன சொல்லித் தருகிறது என்றால், எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டப்படிதான். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, இதில் என்ன செய்யறது, இந்த சஃபருடைய மாதத்துல திருமணம் முடிக்கக்கூடாது, திருமணங்கள் நடைபெறக்கூடாது, அல்லது நல்ல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது, நல்ல விடயங்களை நாம் இந்த மாதத்துல செய்யக்கூடாது. இவ்வாறாக என்ன செய்யறது, சந்தோஷமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நாம் இந்த மாதத்துல நிகழ்த்தக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் முழுமையாக என்ன செய்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாம் இதை முழுமையாக இல்லாத ஒழித்த ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க பாக்குறோமே, நம்ம சமுதாயத்துல கூட என்ன செய்யறாங்க, ஒரு திருமணம் என்று வந்து விட்டால் அதுக்கு என்ன செய்யறது, ஒரு நல்ல நாள் பார்ப்பது, நல்ல நாள் பார்ப்பதற்காக யாரிடமாவது செல்வது, சென்று அதுக்கு என்ன செய்யறாங்க, என்ன சொல்லுவாங்க, அவர் இஸ்லாமிய முறைப்படி தான் பார்த்து சொல்றாருன்றான். இஸ்லாமிய முறைப்படி, இஸ்லாமிய முறைப்படி என்ன இங்க கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, இதையெல்லாம் ஒழித்து விட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்ப இதுக்கு ஒரு இஸ்லாமிய பேர், அதுக்கு ஒரு என்ன, பால் கிதாப் என்று சொல்லி ஒரு பேர் அதுக்கு என்ன செஞ்சாங்க, அதை வைத்து அதுக்கு ஒரு இஸ்லாமிய வடிவத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். அப்ப இவைகளுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. இவ்வாறான தவறான நம்பிக்கைகளின் நாம் சென்று விடக் கூடாது.
அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இப்ப உதாரணமாக இதற்கு எதிராக சிலர் செயல்படுவாங்க. எப்படி செயல்படுவாங்க? இப்ப சிலர் இதை பீடை என்று கருதுகின்ற போது சிலர் நினைக்கிறாங்க நாங்க இதுக்கு எதிராக செயல்படுவோம். எதிராக எப்படி செயல்படுறது? இதான் நல்லதாக நினைப்போம். அதுவும் தவறு. புரியுதா? அப்படி நாங்க நல்லது இல்லை. இது என்ன, இது அல்லாஹ் படைத்த ஒரு மாதம். இந்த மாதத்துல நாம் என்ன செய்வோம்? நமது காரியங்களை நாம் செய்வோம். அவங்க அப்படி செயல்படுறாங்க என்பதற்காக நாங்க என்ன செய்யறது? எதிராக செயல்படுவது என்பதும் இதிலே கிடையாது. புரியுது அவங்க சொல்றது? எனவே இந்த அடிப்படையை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சஃபருடைய மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்று இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு மாதம். அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய ஒரு மாதம். நாங்க காலத்தை பற்றிய ஹதீஸ் நாங்க பிரபலமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ் எது? எந்த ஹதீஸ் நாங்க சொல்லுவோம்? காலத்தை அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸுல் குதிஸில் வரக்கூடிய விடயம், காலத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். ஏனென்றால் நான் தான் காலத்தை என்ன செய்கிறேன், அதாவது அதை சுழலச் செய்கிறேன், மாறி மாறி வரச் செய்கிறேன் என்ற அந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே படைத்த ரப்பையை குறை கூறக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, ஏனைய மாதங்கள்ல எப்படி நலவு நடக்குமோ கெடுதி நடக்குமோ அதே போன்றுதான் இந்த மாதத்திலும் நலவுகளும் நடக்கும், கெடுதிகளும் நடக்கும். எனவே இது காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. வல் உமூரு குல்லுஹா பியதில்லாஹி தஆலா வஹ்தஹு. காரியங்கள் அனைத்தும் யாருடைய கையில்? அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் நாடியதை தவிர வேறு எதுவும் நிகழாது. நாங்கள் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் சூரத் தௌபாவுடைய 51 வசனம், குல்ல யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன் என்ற இந்த வசனம். அந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த பொருளை நாம் பார்த்தோம். அருமையான சகோதரர்களே, அதே போன்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அதாவது காலத்தை நாம் இவ்வாறு ஒரு நாளை விட இன்னொரு நாளை சிறப்பாக்கக்கூடிய இவ்வாறான விடயங்கள் இருக்கிறதே, இது நமக்கு ஹதீஸ்ல மார்க்கத்தில் ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். அப்படி இல்லாமல் செயல்படுவது என்பதை பொறுத்தவரையில அது சரியான ஒரு விடயம் அல்ல, அது ஒரு சரியான விடயம் அல்ல. ஏனென்றால் காலத்தை படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். எனவே அதில் ஆதமுடைய மகன் என்பது செயல்பட வேண்டுமே தவிர அதை நல்லது கெட்டது என்று பிரிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இல்லை? மனிதர்களுக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இங்கு முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, ஃபகுல்லு ஸமானின் ஷகலஹுல் முஃமினு பிதாஅத்தில்லாஹ் ஃபஹுவ ஸமானுன் முபாரக்குன் அலைஹி. ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? நல்ல காரியத்தில் ஈடுபடுகிறான், ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான் என்றால் உண்மையில் அது என்ன? அது உண்மையில் பரக்கத்து மிக்கது. நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால் இது உண்மையில் நமக்கு சிறந்த நேரம். இது நமக்கு என்ன? ஒரு சிறப்பான நேரம். ஏன்? நாம் இந்த இடத்தில் ரப்புடைய பொருத்தத்தை பெறுகின்ற ஒரு காரியத்திலே நாம் ஈடுபடுகிறோம் இல்லையா? மலக்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் வகுல்லு ஸமான் ஷகலஹுல் அப்து பிமஅசியத்தில்லாஹ். ஒரு மனிதன் என்ன செய்து அவன் அந்த காலத்தை பாவத்திலே கழிக்கிறான் என்று சொன்னால் அது அவனுக்கு என்னதான்? அது அவனுக்கு கெட்டது, அவனுக்கு அது எதிராகத்தான் இருக்க போகிறது. எனவே இங்கு உண்மையில் அதாவது பீடை என்பது எது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பதுதான் எது? கேடு. உண்மையில் கேடு எது? கேடு என்பது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதுதான். இது காலத்தோடு சம்பந்தப்பட்டது. அவனது எதோடு செயல்படுது? அவனது செயலோடு சம்பந்தப்படுகிறது. எனவே ஃபலா ஷுஉம இல்லல் மஆசி வஸ்ஸுனூப். உண்மையில் கேடு என்பது எதில்தான்? ஒருவன் பாவங்களில் ஈடுபடுவதுதான். ஏன்? ஃபஇன்னஹா துஸ்கிதுல்லாஹு அஸ்ஸ வஜல். அது யாரை கோபப்படுத்துகிறது? அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறது. அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய விடயம். எனவே அது உண்மையில் அவனுக்கு கேடுதான், அது அவனுக்கு கேடுதான் என் அருமை சகோதரர்களே. எனவே ஃபைதா ஸகித அலா அப்திஹி ஷகிய ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ் ஒருவன் மீது கோபம் கொண்டு விட்டால் அவன் இந்த உலகத்திலும் யாருதான்? அவன் துர்ப்பாக்கியவான், நாளை மறுமையிலும் அவன் துர்ப்பாக்கியவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் ஹதீஸ் எப்படி படிச்சோம்? நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக கோபத்துக்குரியவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒருவர் யார்? இஸ்லாமிய மார்க்கத்தில அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்க, இவ்வளவு அழகான வழிகாட்டலை தந்திருக்க, யார் இந்த இஸ்லாத்தில் அறியாமை மூட பழக்க வழக்கங்களை கொண்டு நுழைக்கிறாரோ, அதை விரும்புகிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்துக்குரியவர் நாளை மறுமையில். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே கமா அன்னஹு இதா ரதிய அன் அப்திஹி ஸஈத ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ் ஒரு அடியானை பொருந்திக் கொண்டால்
அவனுக்கு இந்த உலகத்திலும் ஈடேற்றம் நிம்மதி, நாளை மறுமையிலும் அவனுக்கு ஈடேற்றம் நிம்மதி என்ற கருத்தை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது சகுனம் என்பது, பீடை என்பதெல்லாம் என்ன செய்து, இது ஷிர்க்ல வரக்கூடியது. இதுல வரக்கூடியது ஷிர்க்ல வரக்கூடியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அத்தியரத்து ஷிர்குன், 3 தடவை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா அபூதாவுதுல வருகிறது. அதாவது சகுனம், பறவை சகுனம் என்பது ஷிர்காகும், இணை வைப்பாகும் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, என்ன செய்யறான், ஒருவன் இப்படி நம்புகிறான் என்று சொன்னால், இது இப்படி பறப்பதன் காரணத்தாலதான் என்ன செய்து இந்த காரியம் நல்லதாக அல்லது கெட்டதாக மாறுகிறது என நம்புகிறான் என்று சொன்னால் என்ன, அது இணை வைப்பு, ஷிர்க். நறுமையான சகோதரர்களே, எனவே நாம் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஷிர்க்கை பொறுத்தவரையில் இது சிறிய இணை வைப்பில் வரும். இதுல வரும், சிறிய ஷிர்க்கில் வரும். அவனை மார்க்கத்தை விட்டு அது என்ன செய்யாது, வெளியேற்றாது. அதே நேரத்தில் இது எப்போது பெரிய ஷிர்க்காக மாறும், எப்போது பெரிய இணை வைப்பாக மாறும்? இது இல்ல, தொடர்ந்து செய்தால் எப்படி, எப்ப பெரிய ஷிர்க்காக மாறும்? அதாவது ஹைசு இன்னஹு இஅதமத அலா ஹாதா ஸபப் அல்லதி லம் யஜஅல்ஹு அல்லாஹு லஹு ஸபபன். இது வந்து சிறிய ஷிர்க்காக எப்ப மாறுதுன்னு சொன்னா, நாங்க அதுக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல, அல்லாஹ் ஏற்படுத்தாம நாங்க அதுக்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்தும் போது அது என்ன செய்யுது, சிறிய ஷிர்க்காக மாறுகிறது. அதே நேரத்துல அவ்வாறு மாறுவதோடு அது எதெல்லாம் பலவீனப்படுத்தும், அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குல், நம்பிக்கை என்ன செய்யும், அதில் பலவீனத்தை ஏற்படுத்தும். புரியுதா சொல்றது, அந்த உறுதியில பலவீனத்தை ஏற்படுத்தும். அதே இதுல காய்தா என்ன, காய்தான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வாரம் பெரிய ஷிர்க்குக்கு வரேன். காய்தா என்னவென்றால், மனிஅதமத அலா ஸபபின் லம் யஜஅல்ஹு அஷ்ஷர்உ ஸபபன் ஃபஇன்னஹு முஷ்ரிகுன் ஷிர்கன் அஸ்கர். நல்லா கவனிங்க, மனிஅதமத, அவன் நம்புகிறான். எப்படி, அலா சபப், ஒரு காரணத்தை அவன் செய்யறான், நம்புறான், ஒரு காரணத்தை அவன் நம்புகிறான். ஆனால் லம் யஜஅல்ஹு அஷ்ஷர்உ ஸபபன், மார்க்கம் அதை என்ன செய்யல, காரணியாக ஆக்கல, மார்க்கம் அதை காரணியாக ஆக்கவில்லை. இவர் என்ன செய்யறாரு, காரணியாக ஆக்கி நம்புறார், காரணியாக ஆக்கி நம்புகிறார் என்று சொன்னால் இது வந்து என்ன, சிறிய இணை வைத்தல். இப்ப நாங்க ஒரு நோய் வருது, நாங்க மாத்திரையை சாப்பிடுறோம், நாங்க ஒரு நோய் வருது மாத்திரையை சாப்பிடுறோம், இதை யாராவது ஷிர்க்குன்னு சொல்லுவோமா? இல்ல. ஏன்? இத காரணி. மார்க்கம் சொல்லுது நீங்க சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள், மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே இது இந்த காரணியை மார்க்கம் உருவாக்கி இருக்கிறது, அப்படிதானே, நீங்க சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. எனவே சிகிச்சை மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய வழியில சிகிச்சை பெறும் போது அது தவறா? தவறில்லை. அதே நேரத்தில் ஒரு தாயத்தை தொங்க விடுகிறார், என்ன செய்யறாரு, தாயத்தை கட்டிக் கொள்கிறார். அப்ப நாங்க இதை வந்து என்ன செய்யறோம், சிறிய இணை வைப்புன்னு சொல்கிறோம். ஏன் சிறிய இணை வைப்புன்னு சொல்றோம்? இந்த காய்தா தான். இப்ப சொன்ன காய்தா புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப சொன்ன காய்தா என்ன, சுருக்கமா நீங்க எப்படி விளங்கணும்? அதாவது மார்க்கம் என்ன செய்யல, காரணமாக சொல்லாத ஒன்றை நாம் என்ன செய்யறோம், காரணமாக ஆக்கி நம்புறோம். மார்க்கம் இத காரணியாக சொல்லல, மார்க்கம் காரணியாக சொல்லாத ஒன்றை நாம் காரணியாக ஆக்கி நம்புகிறோம் என்றால் அது எதுல வரும், சிறிய இணை வைப்புல வரும். புரியுதவன் சொல்றது, இப்ப தாயத்தை மார்க்கம் சொல்லல, புரியுதவன் சொல்றது, இவ்வாறு ஒரு வழிகாட்டுல மார்க்கம் சொல்லல என்று சொல்லும் போது, எனவே இது வந்து என்ன செய்யுது, அது சிறிய இணை வைப்புல வருகிறது. இப்ப நான் உங்களோட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், எனவே இங்கு வந்து என்ன செய்கிறான், இந்த மார்க்கம் இவ்வாறு வழிகாட்டாத காரணத்தால் இது ஒரு சிறிய ஷிர்க்காக மாறுகிறது. அதே நேரத்தில் நறுமையான சகோதரர்களே, இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது எப்போது பெரிய ஷிர்க்காக மாறும் அப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவன் எப்படி நம்புறான்னு சொன்னா முழுமையாக அதுதான் தாக்கம் செலுத்துது, அல்லாஹ்வுக்கு அதுல எந்த பங்கும் கிடையாது. புரியுதா சொல்றது, ஒருத்தன் எப்படி நம்புறான்டா, அவன் சகுனம், இப்ப சகுனத்தை எப்படி நம்புறான்னு சொன்னா முழுமையான சக்தியும் எதுக்கு தான் இருக்கிறது, அந்த சகுனத்துக்கு தான் இருக்கிறது. யாருக்கு, அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று ஒருவன் நம்புவானாக இருந்தால் அது எது, அது பெரிய ஷிர்க். ஒருத்தன் தாயத்தை வந்து எப்படி நம்புறான், அதாவது குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் கிடையாது, முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சக்தி எதுக்கு தான் இருக்குது, இந்த தாயத்துக்கு தான் இருக்குதுன்னு நம்புவானாக இருந்தால் அது என்ன செய்யும்,
அது பெரிய இணை வைப்பு, அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது. புரியாம சொல்றது. அப்ப காரணியாக ஆக்குவது என்பது சிறிய இணை வைத்தலிலும், மார்க்கம் காரணியாக ஆக்காத ஒன்றை காரணியாக ஆக்குவது சிறிய இணை வைப்பிலும், பெரிய இணை வைப்பினது முழுமையாக சக்தி அதற்குத்தான் இருக்கிறது என்று அவன் நம்புகின்ற போது அது ஒரு பெரிய இணை வைப்பிலும் அவனை கொண்டு போய் சேர்க்கும். எனவே இந்த இவ்வாறான நிலைகளிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்ற இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான ஒரு பகுதி. எனவே அருமையான சகோதரர்களே, இதுல நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அடுத்ததாக முக்கியமாக இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அடுத்த விடயமாக 10வதாக என்ன சொல்றார் என்று சொன்னால், இந்த சஃபர் மாதம் என்பது இதுல பீடை என்பது கிடையாது என்பதற்கு வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள், வரலாற்றில நடந்த பல வெற்றிகள், பல நிகழ்வுகள், அவற்றை கொண்டு வந்து சொல்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கிறது, இவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டாங்களே, அந்த ஹிஜ்ரத் என்பது சஃபர் மாதத்துடைய இறுதியில் தான் ஆரம்பித்தது. எப்ப ஆரம்பிச்சது? சஃபருடைய இறுதியில் தான் புறப்பட்டார்கள். வகதிமல் மதீனத ஃபீ ரபீஇல் அவ்வல், மதீனால போய் எந்த மாதத்துல சேர்றாங்க? ரபியுல் அவ்வல்ல போய் மதீனால போய் சேர்ந்தாங்க. ஆனா ஹிஜ்ரத் அவங்க மக்கால ஆரம்பித்தது எப்பதான்? சஃபருடைய மாதத்தில். ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய வெற்றி, அப்படிதானே? ஹிஜ்ரத் என்பதுதான் என்ன செய்யுது, அப்படி இஸ்லாமிய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றிக்குரிய விடயமாக இருக்கிறது. இஸ்லாமிய கலண்டரை அதை வைத்துதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, உருவாக்குறாங்க என்ற அளவுக்கு உள்ள ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வு என்பது எப்போதுதான் நிகழ்ந்தது? சஃபருடைய இறுதியில் தான் நிகழ்ந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு, வகீல ஒரு கீழ் இருக்கு, ஒரு கூற்று இருக்கிறது, ரபியுல் அவ்வல்ல புறப்பட்டாங்கன்ற ஒரு கூற்றும் இதுல இருக்கிறது. புரியுதா சொல்றது? ஆனா இதை பலமாக கொண்டு வர சஃபருடைய இறுதி என்ற இந்த செய்தி. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கஸ்வத்துல் அபுவா என்று சொல்லக்கூடிய அந்த போர் ஹிஜ்ரி 2வது வருடம் சஃபருடைய மாதத்தில் தான் நிகழ்ந்தது. ஃபஹிய அவ்வலு கஸ்வா ஃபில் இஸ்லாம், இதுதான் இஸ்லாத்துல முதலாவது போர். நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, ரபியுல் அவ்வல்ல போய் சேர்றாங்க. ரபியுல் அவ்வல்ல போய் சேர்றாங்கடா, அப்ப அந்த ரபியுல் அவ்வல்ல இருந்து முஹர்ரம் வரைக்கும் என்ன கிடையாது, அங்க போருக்கான கட்டளைகள் எதுவும் கிடையாது. போருக்கான கட்டளை முதல் போர் என்பது எந்த மாதம் தான்? சஃபருடைய மாதத்தில் என்ற ஒரு விஷயத்தையும் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹைபர் யூதர்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்த ஹைபர் என்பது ஹிஜ்ரி 7வது வருடம் சஃபர் மாதத்தில் தான் வெற்றி கொள்ளப்பட்டது என்ற செய்தி. ஜுமாதா அல் ஊலா என்ற ஒரு கூற்றும் இதில் இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹுடைய அந்த தலைமையில ஒரு படையை அனுப்பினாங்களா இல்லையா? நபி அவங்க மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால ஹிஜ்ரி அந்த 11ல அந்த படையை பொறுத்தவரையில அந்த ரோம் அந்த எதிரிகளை சந்திப்பதற்காக, இது கூட சஃபருடைய இறுதியில் தான் ரசூலுல்லாஹ் இந்த படையை அனுப்புறாங்க. கப்ல மௌத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அய்யாமின் கலீலா, அவங்க மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாகத்தான் இது என்ன செய்தது, இது நிகழ்ந்தது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அந்த பாரசீகத்துடைய ஆசிமா அந்த தலைநகரை வெற்றி கொள்ளப்படுவது, மதாயின் வெற்றி கொள்ளப்படுவது என்பதும் ஹிஜ்ரி 16 சஃபர் மாதத்தில். இவ்வாறு எவ்வளவு வெற்றிகள் இஸ்லாமிய இந்த உலகத்துக்கு கிடைத்தது எந்த மாதத்துல? சஃபர் மாதத்திலே கிடைத்திருக்கிறது. எனவே இவைகள் எல்லாம் என்னது, இதற்கு எதிரான ஆதாரங்கள், இது ஒரு பீடை என்பதற்கெல்லாம் எதிரான ஆதாரங்கள் என்று இதிலே குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமை. இப்ப நாங்க சஃபர் மாதத்தில் 21வது ஹிஜ்ரி சஃபர்ல 21வது நாள் இருக்கிறோம்டா, இந்த மாதத்துடைய கடைசி புதன்கிழமை, இந்த கடைசி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று சொல்வார்கள். அப்படி ஒடுங்கி போயிட்டு, ஒடுக்கத்துனா என்னது, அப்படி ஒடுங்கி போன மாதிரி சொல்வார்களா இல்லையா? எனவே இந்த ஒரு தவறான நம்பிக்கை சமூகத்தில் இருக்கிறது. புரியாம சொல்றது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதை என்ன செய்து மார்க்கம் முழுமையாக நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க ஆரம்பத்தில் சொல்றோம், என்ன காலம் நேரம் இவைகளை பொறுத்தவரையில இதெல்லாம் அல்லாஹ் படைத்தவைகள்,
அதுக்கு மார்க்கம் ஏதாவது சிறப்புகள் சொல்லியிருந்தா அவைகள் மட்டும்தான் சிறப்புகள். எனவே அந்த நாட்கள்ல என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கும்? கடலுக்கு போவாங்க, கடல்ல போய் தண்ணியை வைப்பாங்க, என்ன செய்வாங்க? மா இலைகள்ல எழுதி அதை கரைச்சி குடிக்கிறது, பசுமையான புல்வெளிகளுக்கு போறது, இப்படி பல என்ன செய்யுது நடைமுறைகள், மூட நம்பிக்கைகள் சமூகத்தில் இருக்கு. இவைகளுக்கு மார்க்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. புரியுதா சொல்றது? எனவே இதை கூட பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, அதாவது சஃபர் மாதத்துல நபி அவர்கள் நோயுற்ற காரணத்தால் பல பலாய்கள் இறங்குகின்றன எல்லாம் சொல்லக்கூடியவர்கள். ரபியுல்லாஹ் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்க, மரணித்தாங்க, அதை கொண்டாடுவார்கள். மரணித்தது எவ்வளவு பெரிய முசீபத், அப்படிதானே? உம்மத்துக்கு பெரிய முசீபத் என்னது? மரணித்தாங்க. எந்த இதுல? ரபியுல்லாஹ், அதை கொண்டாடுறது. இதை என்ன செய்யறது? முசீபத்னு சொல்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான இந்த நம்பிக்கைகள் சமூகத்துல இருக்கின்றன, இன்னும் இருக்கின்றன. இவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இவைகளை ஒழித்தாங்க என்பதை தான் நாங்க பார்க்கின்றோம். எனவே அந்த நாளை சிறப்பிப்பதோ, அமல்களை கொண்டு சிறப்பிக்கிறதோ, இவ்வாறெல்லாம் செய்வது ஒரு பிதஅத்தான ஒரு நடைமுறை. இவ்வாறான பிதஅத்துகள் நாம் விலகிக் கொள்ள வேண்டும். பிதஅத்துகள் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தரக்கூடியவைகள், நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடியவைகள். எனவே இதுல அவ்வாறான எந்த அமல்களும் கிடையாது. குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனின் மூலம் நாங்க பரக்கத்து பெறுதல் என்றால், பரக்கத்து பெறுவதற்கு மார்க்கம் சொன்ன வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை தான் பரக்கத்து பெற வேண்டுமே தவிர இவ்வாறு மார்க்கம் சொல்லாத முறையில் அவைகளை கரைத்து குடிப்பது என்பதெல்லாம் என்ன மார்க்க வழிகாட்டல்கள், இவைகள் பிதஅத்துகள் என்பதை நாங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வழிகாட்டல்கள் இதில் என்ன செய்யப்படுகிறது? வழங்கப்படுகிறது. எனவே இன்றைய நாம் இந்த தலைப்புல பார்த்த இந்த விடயங்களை பொறுத்தவரையில, அதாவது ஒரு மனிதன் தனது ஈமான்ல மிக உறுதியாக இருக்க வேண்டும். இவ்வாறான தவறான நம்பிக்கைகள், இவ்வாறான மூட நம்பிக்கைகள் இருந்து ஒருவர் முழுமையாக தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, பல பொய்யான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை எல்லாம் பரப்புவாங்க. அவைகளை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஷேக் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இவ்வாறு இந்த சஃபருடைய மாதத்தோடு தொடர்படுத்தி இவ்வாறான செய்திகளை பரப்புறது நிறைய அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர்ல இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இன்று நாங்கள் வாழக்கூடிய காலங்கள்ல சோசியல் மீடியாக்கள் இவ்வாறான செய்திகள் எல்லாம் வரும். மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் கஸப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். யார் என் மீது வேண்டுமென்ற ஒரு பொய்யை சொல்கிறானோ அவன் தனது தங்குமிடத்தை நரகில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரித்திருக்கிறாங்க. எனவே இவ்வாறாக நாம் எதையும் பரப்பக்கூடாது, ஆதாரமற்ற செய்திகளை. அதாவது ஒருவன் தனக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அவன் என்ன செய்கிறான், பிறருக்கு சொல்கிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அது போதுமான சான்றென்றும் நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள். எனவே இவ்வாறான விடயங்கள்ல நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். மூட நம்பிக்கைகள் என்பது ஒழிக்கப்பட வேண்டும். ஆனா மூட நம்பிக்கைகளை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய ஒரு என்ன செஞ்சாங்க, அதை ஒழிப்பதற்கு கவனம் எடுத்தாங்க. சற்றும் தாமதிக்காமல் நபி அவங்க என்ன செய்யல, அதுல சற்றும் தாமதிக்காமல் அதை உடனே என்ன செய்யறாங்க, அதை திருத்தி கொடுக்குறாங்க. அப்படித்தானே? இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் மரணித்த அந்த நாள்ல சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்படித்தானே? நபி அவர்கள் கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அது. நபி அவங்க கவலையோடு இருக்கிறாங்க. கவலையோடு இருக்கக்கூடிய நேரத்துல மக்களுடைய பேச்ச எந்த அளவு அந்த நேரத்துல ஒருத்தர் உள்வாங்குவாரு. அப்படித்தானே? ஒருத்தர் யாராவது மரணித்து அவங்களோட வீட்டுல நெருக்கமான யாரா மௌத்தானா யாரு சலாம் சொல்றாங்கன்னு கூட சிலருக்கு தெரியாம இருக்கு. அவ்வளவு கவலையில் இருப்பார். சிலவங்க சந்திச்சு சலாம் கூட சொல்லிருப்போம், அவருக்கு தெரியாது. அப்படி கவலையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நபி அவங்க ஒரு மிகப்பெரும் ஒரு கவலையில் இருக்கக்கூடிய இடம் அது. ஒரு கவலையில் இருக்கிறாங்க. இப்ப மக்களுடைய பேச்சுகள் எல்லாம் எந்த அளவு அவங்களோட செவிகள்ல விழும் என்பதெல்லாம் தெரியாது. அப்படியான நேரத்துல கூட அதாவது மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இப்ராஹிம் மரணித்து விட்டார், நபியுடைய மகன் இப்ராஹிம் மரணித்து விட்டார், அதனால்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படி என்று மக்கள் பேசும்போது நபி அவங்க சற்றும் தாமதிக்காமல் உடனே மிம்பர்ல ஏறி மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறாங்க. மக்களுக்கு சொல்கிறார்கள், இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய மிக பெரும் அத்தாட்சிகள் என்றும் உள்ள இரு பெரும் அத்தாட்சிகள்.
யாருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ கிரகணம் ஏற்படுவது கிடையாது. இப்படி ஒரு தலைவர் சொல்றாருன்னா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சும்மா தலைவர் மழை பெய்தா என்ன, தலைவர் வந்தார் என்ன செய்யுது, மழை பெய்கிறது சொல்றாங்களா இல்லையா? அப்படியே அவர் சம்பந்தப்படுத்துவான். சம்பந்தம் இல்லாதெல்லாம் சம்பந்தப்படுத்தி புகழ தேடக்கூடிய தலைவர்களை தான் நாங்க பாக்குறோம். இங்க புகழ் யாரை தேடி வருது? அல்லாஹ்வுடைய தூதரை தேடி வருகிறது. நபி அவங்க உடனே அந்த வாயில அடைக்கிறான். நபி அவங்க சொல்றாங்க, யாருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ, கிரகணம் என்பதெல்லாம் சாதாரண ஒரு நிகழ்வா, மழைன்னா அடிக்கடி வரக்கூடிய, அதே சொல்றான். கிரகணம் ஏற்படுது. அப்ப கிரகணம் ஏற்படும் போது பேசிக்கொள்றாங்க. நபி அவர்கள் அதை உடனே கண்டிக்கிறான். நபி அவர்கள் அதை உடனே கண்டிக்கிறார்கள். இது அல்லாஹுடைய அத்தாட்சி. அல்லாஹ் இதன் மூலம் தனது அடியார்களை அச்சத்துக்குள் ஆழ்த்தத்தான் விரும்புகிறான். இது யாருடைய பிறப்போட இறப்போட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. சுப்ஹானல்லாஹ். இப்படி என்ன செய்யறாங்க, அடைக்கிறாங்க நறுமையான இந்த வாயில்கள் எல்லாம். இவ்வாறான இந்த வாயில்கள் உடனே அடைக்கப்படுகிறது. ஏன்? இவைகள் சுப்ஹானல்லாஹ் தவறான இந்த நம்பிக்கைகள் எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து வைத்திருந்தார். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற போது அல்லாஹ்விடத்துல மரணிப்பதற்கு முன்னால செய்த துவா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னால அல்லாஹ்விடத்துல கேட்ட துவா என்ன? யா அல்லாஹ், எனது கபரை என்ன செய்யாத, கொண்டாடப்படுகின்ற இடமாகவோ வணங்கப்படுகின்ற இடமாகவோ ஆக்கி விடாதேன்னு துவா செஞ்சான். அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சான். சுப்ஹானல்லாஹ். ஏன்? அது என்ன செய்யும்? அது மக்களை ஷிர்கின் பால் இட்டு சென்று விடும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டுல அடக்கப்பட்டாங்கடா, திறந்த வெளி இடத்துல அடக்கப்பட்டிருந்தாங்கன்னு என்ன செய்வாங்க, அதை வணங்கப்படுகின்ற இடமாக ஆக்கப்பட்டிருக்கும். அதை ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. அதெல்லாம் இவ்வளவு பெரிய எச்சரிக்கைன்னு பாருங்க. இந்த வாயில்கள் அடைக்கப்படுதா இல்லையா? இதெல்லாம் அடைக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். ஒரு தலைவர் மரணிக்கிறார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தவர்கள் கூட இன்று கடவுளாக ஆக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய மவுத், மரண செய்தி, அபூபக்கர் அவங்க முதல் செய்தியாக மக்களுக்கு என்ன சொன்னாங்க? மக்களுக்கு முதல் செய்தியாக மிம்பர்ல ஏறி அவங்க சொன்ன விஷயம் என்ன? நபி அவங்க மரணித்தவுடன், அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் யார் முஹம்மதை வணங்கினாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மரணித்து விட்டார். அவர் மரணித்து விட்டார். தெளிவா அறிவிக்கலாம். யார் அல்லாஹுவை வணங்கினார்களோ அவன் என்றென்றும் உயிரோடு, அவனுக்கு மௌத்தே கிடையாது. அப்ப எந்த வாயில் அடைச்சாங்க? இங்க எந்த வாயில் அடைச்சாங்க? அதாவது உலகத்துல நடந்த விஷயம் என்ன, வரலாறு என்ன? தலைவர்கள் எப்படி ஆக்கப்பட்டாங்க? வணங்கப்படக்கூடியவர்கள் ஆக்கப்பட்டாங்க. தலைவர்கள் மரணித்தவுடன் அவர்கள் வணங்கப்படக்கூடியவர்கள் ஆக்கப்பட்டதுதான் வரலாறு. ஆனா இங்க அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த அந்த தோழர்கள் முதல் எந்த வாயில் அடைக்கிறாங்க? அதான் அடைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடைக்கப்பட்ட வாயில் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, நபி அவர்கள் வளர்த்த சஹாபாக்கள், நபி அவர்கள் வளர்த்த சஹாபாக்கள், அவங்களோட பாசனையில் வளர்ந்த நபித்தோழர்கள் எப்படி மக்களுக்கு இந்த கொள்கை, இதெல்லாம் ஆபத்தான இடங்கள், வழிகேடு இந்த வாயிலூடாகத்தான் நுழைந்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நாங்க ஹுதைபியாவில கூட பார்க்கிறோம், ஃபஜ்ருடைய தொழுகை முடித்தவுடன் முதல் செய்தியா என்ன சொன்னாங்க? ஃபஜ்ருடைய தொழுகை முடித்தவுடன் முதல் செய்தியா சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எனக்கு வஹி அறிவித்தான். என்ன செய்தி வந்துச்சு தெரியுமா என்று சொல்லிட்டு சொல்றாங்க, இன்று காலை பொழுதை சிலர் காபிர்களாக அடைந்திருக்கிறாங்க. இன்றைய காலை பொழுதை சிலர் காபிர்களாக, நிராகரிப்பாளர்களாக அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக அடைந்திருக்கிறாங்க. சற்றும் தாமதிக்காம உடனே சொல்கிறார்கள். யாரு காபிராக காலை பொழுது அடைந்தவர்கள்? யாரு இன்ன நட்சத்திரங்களின் மூலம் நமக்கு மழை பொழிவிக்கப்பட்டது என்று சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், நட்சத்திரங்களை நம்பியவர்கள். சாதாரண விஷயம் இல்லை இதெல்லாம். இந்த வாயில்கள் அடைக்கப்படுது. யார் அல்லாஹ்வை கொண்டு நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம், முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதி என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய ஃபதுலை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று யார் சொன்னார்களோ அவர்கள் என்னை நம்பியவர்கள், நட்சத்திரங்களை நிராகரித்தவர்கள். பாருங்க, சும்மா நாங்க இன்னைக்கு சர்வசாதாரணமா பேசிட்டு போறாங்க மக்கள். என்ன மழை, கிறிஸ்துமஸுக்கு மழை, தீபாவளிக்கு மழை, பொங்கலுக்கு மழை, இப்படிதான். வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ், அல்லாஹ் குர்ஆனில் அழைத்து சொல்றான், மழையை பொழிவிப்பவன் அவன் தான், மழையை பொழிவிப்பவன் அவன் தான். வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ்,
நாம் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகளுடைய சில நேரம் ஆபத்து நமக்கு தெரியாம இருக்கிறது. நறுமையான சோதனை, இந்த இடங்கள் உடனே திருத்தப்படுதுன்னு சொன்னா இதெல்லாம் அடைத்த வாயில்கள், என்ன வாயில்கள் சொல்ல அடைத்திருக்கிறாங்க. இவை இப்படியான இந்த தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், இப்ப கொள்கையில நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். சருகக்கூடாது, சருகக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது என்ற விஷயங்கள்ல இவ்வளவு கவனமாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. நறுமையான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், இந்த புர்தான்னு படிக்கிறாங்களே, இப்ப அதுல இதுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் அக்ஸம்து பில் கமரி என்று வருவாங்க. நான் சந்திரனை கொண்டு சத்தியம் செய்தேன் என்று வரும். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்ன சொல்லுங்க? அல்லாஹ் மீதுதான் சத்தியம் செய்ய வேண்டும், அப்படித்தானே? இதுல இவர்கள் விளக்கம் எழுதும் போது அதுல விளக்கத்துல பாத்தீங்கன்னா, அந்த விளக்கத்துல அக்ஸம்துல போட்டாங்களே பிரப்பில் கமர், பிரப்பில் கமர், சந்திரனுடைய ரப்பின் மீது நான் சத்தியம் செய்யணும். ரப்பில் கமர்னா அந்த அந்த கவிதை வரிகள் இருக்கணுமா இல்லையா? நீ விளக்கத்துல போட்டு சொல்லணுமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடம் யூதர்கள் சொல்கிறார்கள் என்ன? வல் கஅபா என்று சத்தியம் செய்கிறார்கள். உங்களோட நம்பிக்கை கொண்டவங்க கஅபாவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறார்கள். நபி அவங்க சொன்னாங்க ரப் என்றது மறைஞ்சிருக்கேன்னு சொன்னாங்களா? ரப், அங்க ரப் என்ற வார்த்தை மறைந்து இருக்கிறது அவங்க சொல்றதுல, அப்படி சொன்னாங்களா? உடனே சஹாபாக்கள் அழைத்து உடனே திருத்தி கொடுக்குறாங்க. ரப்பில் கஅபான்னு சொல்லுங்கள், வல் கஅபான்னு சொல்லக்கூடாது. உடனே திருத்தி கொடுக்குறாங்க. கஅபாவுடைய ரப்பி மீது சத்தியமாக சொல்லுங்கள், வல் கஅபான்னு சொல்லாதீர்கள். இவர்கள் எப்படி எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்கன்னு பாருங்க. தெளிவாக ஹதீஸ் நமக்கு இப்படி வழிகாட்டும் போது இவர்கள் இதற்கு வக்காலத்து வாங்குறதுக்காக, இதை புனிதப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறான வாயில்களை மார்க்கம் அடைத்து இருக்கிறது. இது நிறைய பேர் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது தஅவாவுடைய முக்கியமான ஒரு பகுதி. தஅவாவில் மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எனவே நாம் இதில் மிக கவனம் எடுக்க வேண்டும். நமது தஅவாவில் நாம் மக்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கை, அவர்களை சுட்டி காட்டணும். இது மார்க்கத்தில் இல்லை, நீங்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறீர்கள் என்ற இந்த பகுதி. இதை கூறி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று நிறைவு செய்து கொள்வோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள் இருக்குதா?